அடுத்து நம்ம பார்க்க போறது கண்ணகி. கண்ணகி கோவலனோட இருக்க ஒரே ஆலயம். இந்த கண்ணகிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யாருக்குன்னு சொல்லிட்டேன், கோவலனோட இருக்க ஒரே ஆலயம் இதுதான். அவங்க கோவலனோட இருக்கும் போது தான் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்காக தான் அவங்க தன்னுடைய உடம்போடவே சொர்க்கலோகத்துக்கு கோவலன் கூட போயிடுறாங்க. இந்த திருவொற்றியூருக்கும் கண்ணகிக்கும் இருக்க தொடர்பு என்ன அப்படின்னா, இங்க பெரிய கோயில்ல இருக்க வட்டபாறை அம்மன்கிறது வேற யாரும் இல்ல, கண்ணகி தெய்வம் தான். அவங்களுக்குன்னு இங்க ஒரு ஆலயம், சன்னதி எல்லாமே இருக்கு. இங்க கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு வந்த அப்புறம் ஆக்சுவலா அவங்க மதுரை மாநகரத்தை ஃபுல்லா எரிக்கல, அந்த அரசபையை மட்டும்தான் எரிச்சாங்க. எரிச்சிட்டு அந்த கோவத்தோட கோவலனை அடைய வழி தேடும் போது அந்த கோவத்தை குறைக்க பெரிய இங்க தியாகராஜர் கோயில்ல இருக்க அக்னி தீர்த்தம் வெளியிலேயே இருக்கும். இப்ப அங்க தண்ணி இல்லை. அக்னி தீர்த்தத்தை குளிச்சு அவங்க கோவத்தை குறைச்சி சாந்தமாயி அதுக்கப்புறம் இங்க இருந்து போனதா ஒரு ஐதீகம் இருக்கு. அப்பேற்பட்ட கண்ணகி இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். மங்கள நாயகி கண்ணகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அவங்களுடைய துணையான அவங்க யாரை தேடி யாருக்காக மறுபிறப்பு மாதிரி வாழ்ந்தாங்களோ கோவலனும் இங்க இருக்காரு. இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய புருஷங்க குடிக்கிறாங்க அப்படி இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்க விளக்கேத்தி வேண்டுனா அவங்க திருந்தி அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழ்றதுக்கான ஒரு வழியை கண்ணகி தெய்வம் அமைச்சு கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரத்துக்கும் இங்க வேண்டலாம். முக்கியமா புருஷன் பொண்டாதி பிரிந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்க வேண்டி விளக்கேற்றலாம். அவங்க கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.